So hi friends, this is Manoj and welcome to the tech series. Adha tech series எப்படின்னு கேட்டிங்கன்னா web series மாதிரி this is going to be a tech series. இப்போ இந்த செல்போனோட அன்பாக்சிங் மட்டும் தான் இன்னைக்கு நான் போட்டு காட்ட போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட டிசைன், அடுத்த வீடியோவில் இதோட டிஸ்பிளே, அதுக்கு அடுத்த வீடியோவில் இதோட ஹார்ட்வேர் அந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு 4 இல்லை 5 வீடியோ வந்து நான் போடுவேன். இதெல்லாம் பார்த்து நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து இதுக்கான பிளேலிஸ்ட் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதோட ஃபுல் சீரிஸ் வந்து நீங்கள் வரிசையாக வந்து பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, திஸ் இஸ் அஃபிஷியல் பிளேலிஸ்ட். அதனால இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அடுத்த வீடியோ வந்து தானாக வந்து பிளே ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு லென்த்தான வீடியோவை கொடுத்து அதில் சின்ன சின்ன செக்மெண்ட்டாக டைம் கோட்ஸை பிரித்து கொடுக்கறதுக்கு பதிலாக சின்ன சின்ன வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு சத்தியம் வந்து தெரியவே இல்லைங்க. ஸோ அதனால ப்ளீஸ் உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் அட்வைஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காம டைப் பண்ணுங்க. ஸோ அப்போதான் இதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுவேன். இன்னைக்கும் இந்த செல்ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் தி பாக்ஸ் Redmi 13 Pro Plus. நல்ல பிரைட் ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா approximately 35,000 rupees நம்ம YALU மொபைல்ஸ்ல. அண்ட் இதை விட கூட விலை கம்மியா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. சோ இன்னைக்கு என்ன பிரைஸ் பாயிண்ட் அப்படிங்கறத ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அதை ஓபன் பண்ணீங்கன்னா you have the SIM ejector pin and then you have the soft case. இந்த டிபிக்கலான வெள்ளை கலர் சாஃப்ட் கேஸ் கொடுக்காம நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சிலிகான் சாஃப்ட் கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல டார்க் கிரே கலர்ல வெளியில வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அண்ட் உள்ள வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. And then you have the quick start guide and this is the cell phone. பார்க்கிறதுக்கு செம பிரீமியமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப யூனிக்கா இருக்குது. இந்த கலர் பிளாக் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப செல்போன்ஸ்ல வந்து கிடையாது. சோ பார்க்கிறதுக்கு செம பியூட்டிஃபுல்லா இருக்குது. அதுக்கு அப்புறம் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. செம பெரிய சார்ஜருங்க. And thankfully இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா டைப் A ல இருக்குது. And then you have the type C charging cable and these are the box contents. ஓகே, இப்போ இந்த செல்ஃபோனோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த செல்ஃபோனோட ஃபர்ஸ்ட் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேனலில் இருக்கக்கூடிய அந்த வீகன் லெதர் தான். வீகன் லெதர் அப்படின்னா ஃபாக்ஸ் லெதர் இல்லைனா ஆர்டிஃபிஷியல் லெதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். பியூர் லெதர் கிடையாது, பட் லெதருக்கான அந்த டெக்ஸ்சர் வந்து இருக்கும். ஸோ தொட்டு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் தலையெல்லாம் நின்று தண்ணி குடித்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்டே ஆகாது. ஆனால் உங்கள் ஃபிங்கரில் இருக்க எல்லா அழுக்குமே வந்து அதில் அட்ராக்ட் ஆகும். சின்ன அழுக்கு கூட இந்த செல்ஃபோன் வந்து அட்ராக்ட் பண்ணுது, விச் இஸ் ஹைலி டிசப்பாயிண்டிங். பட் அழுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. நீங்கள் தாராளமாக தண்ணியை போட்டு கூட தேய்ச்சி தொடச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த செல்போன் வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் IP68 தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க இந்த செல்போனை தண்ணிக்குள்ள முக்கி ஸ்கியூபா டைவிங்ல போய் ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் வந்து போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து தாராளமா எடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செல்போனோட பேக் பேனல்ல இருக்கக்கூடிய அந்த கலர் பிளாக் டிசைன் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ப்ராப்பரா கலர் சென்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த கலரை வந்து மேட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த செல்போனை நீங்க வெளியில எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மட்டும் தனியா யூனிக்கா தெரிவிங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் ஒரு கிளாஸ் Victus ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1.5K AMOLED panel வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் ஸ்லைட்லி கர்வ்ட் பேனல். ரொம்ப சூப்பர் கவலை எதிர்பார்க்காதீங்க. பட் வாட் எவர் இந்த ஸ்கிரீன் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அதை பத்தி நான் டீடைலா 3வது வீடியோல வந்து கவர் பண்றேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. another important selling point is the cameras. So 200 மெகாபிக்சல் சூப்பர் அல்ட்ரா ஹெச்டி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இது வந்து ஒரு 1 இன்ச் சென்சார் கிடையாது. 1 இன்ச்சோட கொஞ்சம் சின்ன சைஸ் சென்சார். பட் திஸ் இஸ் a very capable கேமரா. அதை பத்தி நான் கேமராஸ்க்கு ஒரு வீடியோ வந்து டெடிகேட்டடா போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஆனா அது போய் 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகாபிக்சல் ஒரு மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. அகைன் ஒரு ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் கேமராஸ். And another point is the battery. இந்த செல்போன்ல 5000 mAh மேசிவ் பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. சோ சார்ஜிங் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து 19 minutes அப்படின்னு வந்து கம்பெனி கிளைம் பண்ணிருந்தாங்க. பட் நான் என்னோட டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா it took around 30 minutes மேலலாம் போல உள்ளே வந்து ஆயிடுச்சு, which is again blazingly fast. And then Mediatek Dimensity 7200 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் சிப் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ யூஸ் பண்ணிருக்காங்க. Dolby Atmos வந்து சப்போர்ட் பண்ணுது. டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்திருக்காங்க and so on. And next வீடியோல இந்த செல்போனோட டிசைன் பத்தி பார்க்கலாம். Until then it's bye from Manoj.